ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம். செய்திச் சுருக்கம். அரசு பள்ளியில் ரீல்ஸ், தாவேகா நிர்வாகி மீது ஆக்ஷன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே தளவாறும்பூண்டி கிராமத்தில் அரசு ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. இங்கு வகுப்பறைக்குள் ஆதரவாளர்களுடன் சென்ற தாவேகா ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் முதல்வர் விஜய் போட்டோவை காட்டி ரீல்ஸ் வீடியோ எடுத்தார். முதல்வர் விஜய் படத்தை காட்டி பாடம் எடுத்ததாக சர்ச்சை எழுந்தது. தாவேகா கட்சியினரின் இதுபோன்ற செயல்பாடுகள் அரசு பள்ளிகளின் நிலையை மேலும் அவலப்படுத்தும் விதமாகவே இருக்கின்றன. ஆளுங்கட்சியினர் என்பதற்காக அரசு பள்ளிகளில் சென்று வகுப்புகளை தொந்தரவு செய்வதை முதல்வர் விஜயை ஏற்றுக்கொள்ள மாட்டார். முதல்வர் விஜய், பள்ளிக்கல்வி அமைச்சர் இதை கண்டிக்க வேண்டுமென அண்ணாமலை உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் தாவேகா மாவட்ட செயலாளரும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அமைச்சருமான தென்னரசு இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்துள்ளார். ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதால் அவர் வகித்து வந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர். கட்சி நிர்வாகிகள் அவரிடம் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு புல்லட் ரயில், மத்திய அரசு ஒப்புதல். தென் மாநிலங்களுக்கு ஜாக்பாட். நாட்டின் ரயில்வே உள்கட்டமைப்பை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தும் வகையிலும் அதிவேக ரயில் போக்குவரத்தை சாத்தியப்படுத்தும் வகையிலும் முக்கிய நகரங்கள் இடையே புல்லட் ரயில் சேவை துவக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி ஒட்டுமொத்த நாட்டையும் அதிவேக புல்லட் ரயில் சேவையுடன் இணைக்கும் வகையில் 7 முக்கிய வழித்தடங்கள் அமைக்கப்பட உள்ளன. அதாவது மும்பை, புனே, ஹைதராபாத் நகரங்களை இணைக்கும் வகையில் ஒரு பாதை, ஹைதராபாத், பெங்களூரு மற்றும் பெங்களூரு, சென்னை நகரங்களை இணைத்து ஒரு புல்லட் ரயில் பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. டெல்லி, வாரணாசி, சிலிகுரி உள்ளிட்ட நகரங்கள் இடையே புல்லட் ரயில் திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் அதற்கான பாதை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்நுட்ப நகரங்கள், சுற்றுலா தலங்கள், பொருளாதார மையங்கள் ஆகியவற்றை இணைக்கும் வகையில் இந்த வழித்தடங்கள் அமைக்கப்பட உள்ளன. சென்னை, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டங்கள் அமலுக்கு வந்தால் தற்போது சாலை மற்றும் சாதாரண ரயில்களில் பயணிக்கும் நேரத்தை விட புல்லட் ரயிலின் பயண நேரம் பாதியாக குறையும். 7 புதிய வழித்தடங்களுக்கான முறையான பூர்வாங்க பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்நுட்ப அனுமதிகள், நிதி ஆதாரங்கள் முறைப்படுத்துதல் மற்றும் மிக முக்கியமாக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மும்பை, அகமதாபாத் இடையே நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டத்திற்கான இறுதிக்கட்ட பணிகள் விரைந்து நடக்கிறது. இந்நிலையில் நாட்டின் பிற முக்கிய நகரங்களையும் புல்லட் ரயில் பாதையில் இணைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். மாஸ்டராகவே மாறி கலக்கிய பிரதமர் மோடி என்ன செய்தார் பாருங்களேன். நாடு முழுதும் இன்று 12வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் நடந்த சிறப்பு விழாவில் 35,000 பேருடன் பிரதமர் மோடி யோகா பயிற்சி செய்தார். அப்போது திடீரென யோகா செய்தவர்களின் கூட்டத்துக்குள் மோடி சென்றார். ஒவ்வொருவரும் சரியாக செய்கிறார்களா என்று ஒரு யோகா மாஸ்டரை போல பார்வையிட்டார். சரியாக உடலை வளைக்க முடியாதவர்களுக்கு தலை, முதுகு பகுதியை அழுத்தி பிரதமர் மோடி உதவி செய்தார். அவரது செயல் விழாவுக்கு வந்திருந்தவர்களை பெரிதும் கவர்ந்தது. யோகாவில் எந்த அளவு மோடிக்கு ஆர்வம் உண்டு என்பதற்கு இந்த காட்சியே சாட்சி என்கிறார்கள். வாய்விட்ட பாகிஸ்தான் அதிபர், மூக்கை உடைத்தது இந்தியா. பொருளாதார வீழ்ச்சி, பயங்கரவாத தாண்டவத்தால் நிலைகுலைந்து கிடக்கும் பாகிஸ்தான் தேவையே இல்லாமல் இந்தியாவின் உள் விவகாரங்களில் தலையிட்டு அடிவாங்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளது. அந்த வரிசையில் இப்போது பாகிஸ்தான் நாட்டின் அதிபர் ஆசிப் அலி வாரணாசி மசூதி தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியுள்ளார். அவர் கூறியது: வாரணாசியில் 1000 ஆண்டு பழமையான கஞ்ச ஷாஹிதா உட்பட இந்தியாவில் உள்ள வரலாற்று சிறப்பும் பழமையும் வாய்ந்த மசூதிகள் இடிக்கப்படுவதும் அவற்றுக்கு எதிராக அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் இந்தியாவில் கலவரமும் குழப்பமும் வெடிக்கும் அபாயம் உள்ளது. எனவே மசூதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா உடனடியாக கைவிட வேண்டும்.
சிறுபான்மையினர் உரிமைகளை காக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்திய விவகாரத்தில் தலையிட்ட பாகிஸ்தான் அதிபருக்கு நம் நாடு மரண அடி கொடுத்தது. இது தொடர்பாக நம் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியது, பாகிஸ்தான் அதிபர் கூறியது எல்லாமே ஆதாரமற்ற தகவல்கள். அதை இந்தியா அடியோடு நிராகரிக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து பேச பாகிஸ்தான் அதிபருக்கு எந்த உரிமையும் இல்லை. உலகிலேயே மனித உரிமை மீறல்களில் நம்பர் 1 பாகிஸ்தான் தான். இதற்காக உலகமே அந்த நாட்டை விமர்சனம் செய்து வருகிறது. குறிப்பாக தங்கள் நாட்டின் மத சிறுபான்மையினரை குறிவைத்து அவர்களை திட்டமிட்டு ஒடுக்கும் நீண்ட நெடிய வரலாறை கொண்டது பாகிஸ்தான். இப்படி மதவெறி வெறுப்பு கொள்கையில் ஊறி கிடக்கும் பாகிஸ்தான் நாட்டின் அதிபர் முன்வைத்த கருத்துக்கள் முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்று ஜெய்ஸ்வால் கூறினார். அரிசி விலை கிடுகிடு, கிலோவுக்கு ரூபாய் 7 எகிரியது. தமிழகத்தில் சில்லறை மற்றும் மொத்த விற்பனை சந்தைகளில் சன்னரக அரிசியின் விலை உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் அரிசியின் தேவை ஆண்டுக்கு 91 லட்சம் டன்னாக உள்ளது. 75 லட்சம் டன் அரிசி உற்பத்தி செய்யப்படும் நிலையில் 5 லட்சம் டன் கேரளாவுக்கு செல்கிறது. இதனால் தமிழக அரிசி பற்றாக்குறை 21 லட்சம் டன்னாக உள்ளது. எனவே உயர்தன சன்ன அரிசி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மாநிலங்களிலிருந்து தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. கர்நாடகாவில் சில இடங்களில் போதிய மழை பெய்யாததால் நெல் விளைச்சல் பாதிக்கப்பட்டது. இதனால் தமிழகத்துக்கு நெல் வரத்து குறைந்து அரிசியின் விலை உயர்ந்துள்ளது. இது குறித்து அரிசி வியாபாரிகள் கூறுகையில், ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து கடந்த மாதம் வரை KNM மற்றும் RNR நெல் வகைகள் தினமும் 200 லாரிகளில் வந்தன. இப்போது அவற்றின் வரத்து நின்றுவிட்டது. இதனால் மொத்த விலையில் 1150 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 26 கிலோ சன்னரக அரிசி மூட்டை இப்போது 1250 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மொத்த விலை சந்தையில் கிலோவுக்கு 3 முதல் 4 ரூபாயும், சில்லறை விற்பனையில் கிலோவுக்கு 5 முதல் 7 ரூபாயும் உயர்ந்துள்ளது என்று தெரிவித்தனர். டாஸ்மாக் பார்களில் தாவைக்காவினர் வசூல் வேட்டை பற்ற வைத்த பாரதிய ஜனதா. மேகதாது அணை தொடர்பாக பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா வலியுறுத்துமா என்ற கேள்விக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்தார். தாவைக்கா அரசை கடுமையாக சாடினார். இல்லப்பா, சட்டமன்றத்தில் நேரலை எதிர்கட்சி இவங்க பேசுறவங்க நேரலையா கொடுக்கணும்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் புகார் நம்ம மனு கொடுத்துருக்காரு. கடந்த காலங்களில் எப்படி இருந்தது நீங்க சட்டமன்றத்தில், இல்லைன்னா இப்போ புதிதாக, ஏன்னா இவங்க வெளிப்படையான தன்மையாக இந்த எங்களோட சட்டசபை நடைபெறும் சொல்லி ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ குறிப்பாக அது மாதிரி இல்லைன்னு மாதிரி சொல்றேன். ரொம்ப வருத்தமான செய்தி. உங்க கேள்வியே ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னால ஒன்று சொன்னார், ஒன்று சொல்லலை, நிறைய சொன்னார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு எதுவுமே நடைமுறைக்கு வரல. தேர்தலுக்கு முன்னால் மேடைக்கு மேடை நிறைய பேசினார். பஸ்ஸுக்கு மேலே ஏறி நின்று 10 ரூபா பாட்டிலுக்குன்னு ஆடினாரு, பாடினார். சினிமாவில் ரஞ்சிதமே ரஞ்சிதமே மாதிரி 10 ரூபா பாட்டுக்குன்னு பாடினார். தேர்தல் அறிக்கையில் நிறைய சொன்னார். பெண்களுக்கு 2500 ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னார். 1000 ரூபா தான் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் போய் சேரலன்னும். ஒரு பெண்மணி, ஒரு சகோதரியை பார்த்தேன், இப்படி கை வச்சாங்க. பாக்கெட்டில், அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பார். அவரு பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பார். அவர் இப்போ பேசவே மாட்டாங்க சட்டமன்றத்தில். அவர் தான் நம்முடைய ஜோசப் விஜய் முதலமைச்சர். அவர் 4000 ரூபா தருவோன்னு சொன்னார் மாணவர்களுக்கு. 4 பைசா கூட நான் காணல. பையிலிருந்து எடுக்க வேண்டியிருக்கு. 400 கோடி ரூபா பேங்க்ல தான் இருக்கு. 6 சிலிண்டர் தருவோன்னாரு. ஆளையும் காணும், சிலிண்டரையும் காணும். பேச சொன்னால் பேச மாட்டேங்காரு. சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் நேரலை காட்சிகள் உருவாக்கும்னு சொன்னார். அதுவும் இப்போ நடக்கலை. அவர் சொன்ன எதுவுமே நடக்கலை. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு மக்களுக்கும் தெரியல. எப்படி முதலமைச்சராக இருக்கணும்னு அவருக்கும் தெரியல. பார்கள்ல தமிழக வெற்றி கழகம் மாவட்ட செயலாளர் பேரை சொல்லி தொடர்ந்து மாமூல் கேட்குதா நேற்று சிசிடிவி பதிவுகள் வெளியாச்சு. என்ன நினைக்கிறீங்க? என்ன நடக்குது? தேர்தலுக்கு முன்னால் நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. ஊழலற்ற அரசாங்கம் கொண்டு வருவாங்க. ஊழல் இப்போ கீழே இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. எதை எதிர்பார்த்தமோ அதை விட அதிகமாக நடக்குது. திருநெல்வேலியே பாளையங்கோட்டையிலேயே பாரில் போய் மாமூல் வசூல் பண்ணுறாங்க. பிறகு மாவட்ட செயலாளர் இல்லை, என்னுடைய ஜூனியர் இல்லை, எங்கள்கிட்ட இல்லைங்கிறது பேட்டி கொடுக்குறாங்க. உள்ளூருங்கிறதுனால நான் பேரெல்லாம் கூட நான் சொல்ல விரும்பலை. ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பார் வசூல் நடக்குது.
எல்லா வசூலும் நடக்குது. தொடர்ந்து அமைச்சர்கள் வந்து எதை எப்படி செய்யலாம், எப்படி அடிக்கலாங்கிற திட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனுடைய ஆட்கள் தான் எல்லா அமைச்சரோடையும் இருக்கிறாங்க. அவர் சொன்னாதான் கையெழுத்தே போடுறாங்க. அதான பெரிய பவர் சென்டர். அது மட்டுமல்ல, ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு செல்போன் ஒருத்தர் கொண்டு கொடுக்காரு. யார் பேசுறாங்கன்னு தெரியாது, செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஐஏஎஸ் அதிகாரி யார் பேசுறது என்ன செய்யறதுன்னு தெரிய முடியல. இது பவர் சென்டர். நாளைக்கு திரு ஜோசப் விஜய்க்கு அடுத்தால திரு ஆதவ அர்ஜுனே பெரிய இடத்துக்கு வரலாம். அப்ப நிர்வாகம் தெரியலையா விஜய்க்கு? நிர்வாகம் தெரியாம 100க்கு 100 நிர்வாகம் தெரியாத வாய் திறந்து பேச வேண்டியதான். நான் சரியா பண்ணிட்டு இருக்கேன். பேசினா மட்டும் தீர்வு இல்லை. ஒரு முதலமைச்சர் அமைதியாக இருந்தே செயல்பாடு செய்யலாம்ல இல்லையா? இப்போ இன்னைக்கு பார்ல வசூல் பண்றாங்க, கட்ட பஞ்சாயத்து வசூல். விவசாயிகளுக்கு இன்னைக்கு நெல் கொள்முதல் பண்ணல, கஞ்சா பிடிபட்டு இருக்காங்க. கற்பழிப்பு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. திருநெல்வேலியே 17 சம்பவம் வெள்ளிக்கட்டிகள் கொள்ளை அயோத்தி ராமர் கோயிலில் அடுத்த அதிர்ச்சி. அயோத்தி ராமர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் காணிக்கை அளிக்கும் நன்கொடைகளை ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை நிர்வகித்து வருகிறது. இந்த நன்கொடை நிதியில் 24 கோடி ரூபாய் மாயமானதாக குற்றச்சாட்டு எழுந்தது. முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த யூபி அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. இந்த குழு ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் சம்பத் ராய், நிர்வாகி கோபால் ராய் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தியது. பணம் எண்ணும் பணியில் ஈடுபட்ட சில ஊழியர்களின் வீடுகளிலும் சோதனை நடத்தி லட்சக்கணக்கான ரொக்கம் மற்றும் சொத்துக்களை பறிமுதல் செய்தது. இந்த நிலையில் பிராண பிரதிஷ்டை விழாவின் போது கோயில் அடித்தளத்தில் வைக்க 60 கிலோ வெள்ளிக்கட்டிகளை நகை வியாபாரிகள் நன்கொடையாக வழங்கினர். ஆனால் கோயில் கணக்கு மற்றும் இருப்பு பதிவில் அந்த 60 கிலோ வெள்ளிக்கட்டிகள் குறித்து எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை. கோயிலிலும் வெள்ளி இல்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் அந்த வெள்ளிக்கட்டிகள் எங்கே சென்றது என்பது குறித்து கடந்த 6 நாட்களாக ஆய்வு நடத்தி வருகின்றனர். வெள்ளிக்கட்டிகள் கோயிலுக்காக பயன்படுத்தப்பட்டதா அல்லது வேறு எங்கேனும் பத்திரமாக வைக்கப்பட்டதா என்பதற்கான எந்த ஒரு ஆவணங்களும் இப்போது வரை கிடைக்கவில்லை. அதே சமயம் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையிடம் வெள்ளிக்கட்டிகளை வழங்கி அதற்கான ரசீதுகளை பெற்றுக்கொண்டதாக நகை வியாபாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனால் 60 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இது தொடர்பாக தீவிர விசாரணை நடக்கிறது.